அமெரிக்க இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைவர்களும் மொசாட் உளவு பிரிவும் ஈரானிய மக்களிடத்திலே விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கையும் ஈரானுக்குள் திடீரென்று அதிகரித்திருக்கக்கூடிய வன்முறை ஆர்ப்பாட்டங்களும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு அனைத்து தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வரும் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் புது வருடத்தை ஒன்றிணைந்து கொண்டாடிய டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவுக்கான காதல் விருந்தை வழங்கிய டொனால்ட் ட்ரம்பும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சிகளும் யெமனின் களத்தில் தொடரும் உச்ச பதற்ற நிலைமைகளும் சவுதி அரேபியாவுக்கு எதிராக அமீரகத்தின் கூற்றுப்படைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கைகளும் யெமனின் மத்திய மற்றும் கிழக்கு பிரதேசங்களிலே அதிகளவாக குவிக்கப்பட்டு வரும் STC கூற்றுப்படைகளும் சிரியாவில் தொடரும் பயங்கரவாத தாக்குதல்களும் யெமன் தொடர்பாக சிரியாவினுடைய ஜூலானின் அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையும் சூடானிய அரசை இராணுவத்தினுடைய அதிரடியான தரமான தரைவழி தாக்குதல்களும் நைஜீரியாவில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் சோமாலிலாந்துக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் தொடர்பாக சோமாலியாவினுடைய ஜனாதிபதி வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் நேற்று காலை சூடானிய அரச இராணுவம் அதிரடியான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. அதாவது சூடானின் தெற்கு கொர்டோஃபான் பிரதேசத்தினுடைய மேற்கு பகுதியான திலிங் பிரதேசத்திலேயே சூடானிய அரச இராணுவம் அதிரடியான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தது. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய சூடானின் RSF படைகள் எல்ஃபசர் பிரதேசத்தினை கைப்பற்றியதற்கு பின்பு சூடானினுடைய தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மூலோபாய பகுதிகளை கைப்பற்றியதற்கு பின்பு சூடான் அரச இராணுவம் அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை RSF படைகளுக்கு எதிராக மேற்கொள்வதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தது. எனவே இதற்கமைவாகவே தற்போது சூடானிய அரச இராணுவம் தெற்கு கொர்டோஃபானின் டிலிங் பிரதேசத்தினூடாகவே இந்த தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. குறித்த வரைபடத்திலே நீல நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே தெற்கு கொர்டோஃபான் பிரதேசமாகும். மேலும் இந்த நீல நிற வளையத்திற்குள்ளே காணப்படக்கூடிய மஞ்சள் மற்றும் பச்சை நிற பிரதேசங்கள் அமீரகத்தின் ஆதரவு பெற்ற RSF படைகளுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றன. கடந்த 30 மாதங்களாக குறித்த பிரதேசத்தினை RSF படைகளே கட்டுப்படுத்துகின்றன. மேலும் குறித்த பிரதேசமானது ஒரு மிக முக்கியமான மூலோபாய பிரதேசமாகவே காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் தெற்கு கொர்டோஃபானினுடைய மிக முக்கியமான புள்ளியாகவும் இந்த டிலிங் பிரதேசம் காணப்படுகின்றது. எனவே இப்படியான நிலைமையில் தான் நேற்று காலையிலேயே சூடானிய அரச இராணுவம் குறித்த பிரதேசத்தினை இலக்கு வைத்து வடக்கு பகுதியிலிருந்து தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. சிவப்பு நிற அம்புக்குறியினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களின் ஊடாகவே சூடானிய அரச இராணுவம் இந்த தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. அத்தோடு சூடானிய அரச இராணுவம் இந்த அதிரடியான தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டதனால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமீரக RSF படைகள் பின்வாங்கியுள்ளார்கள். சூடானிய அரச இராணுவத்தின் இந்த வீரியமான தரைவழி தாக்குதல்களை அவர்களால் சமாளிக்க முடியவில்லை. இதைத் தொடர்ந்தே குறித்த பிரதேசங்களில் இருந்து அமீரகத்தின் RSF படைகள் பின்வாங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளேயே டில்லிங் பிரதேசத்தினை சூடானிய அரச இராணுவம் முழுமையாக கைப்பற்றிவிடும் என்றும் இதைத் தொடர்ந்து தெற்கு கொர்டோஃபான் பிரதேசம் முழுவதையும் சூடானிய அரச இராணுவம் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்து விடுவார்கள் என்றும் இது சூடானிய அரச இராணுவத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மூலோபாய வெற்றியாக காண்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு குறித்த பிரதேசத்தினை கைப்பற்றியதற்கு பின்பு சூடானிய அரச இராணுவம் மேற்கு கொர்டோஃபான் பிரதேசத்தினை இலக்கு வைத்து அதிரடியான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு சூடானிய அரசு இராணுவத்திற்கு தேவையான அதிகளவான ஆயுதங்களை ஈரான் தொடர்ச்சியாக குவித்து வருகின்றது. கடந்த 4 நாட்களுக்குள் மாத்திரம் சூடானிய அரசு இராணுவத்திற்கு தேவையான அதிகளவான ஆயுதங்களை ஈரான் சூடானுக்குள்ளே களமிறக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் RSF படைகளை வலுப்படுத்துவதற்காகவும் RSF படைகளுடைய பதிலடி தாக்குதல்களை உறுதிப்படுத்துவதற்காகவும் ஐக்கிய அரபு அமீரகமும் RSF படைகளுக்கு தேவையான ஆயுதங்களை குவித்து வருகின்றது. கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் கிழக்கு லிபியாவினுடைய ஹஃப்தாரின் படைகளை பயன்படுத்தியும் சாட் எல்லை பிரதேசத்தின் ஊடாகவும் ஐக்கிய அரபு அமீரகம் அதிகளவான ஆயுதங்களை RSF படைகளுக்கு வழங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே தற்போது சூடானிலே மோதல்கள் மீண்டும் உச்சக்கட்டத்தை அடைந்து வருகின்றன. சூடானிய அரச இராணுவத்தின் அதிரடியான தரைவழி தாக்குதல்கள் அமீரகத்தினுடைய RSF படைகளுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் மாறியுள்ளது.
அடுத்து சோமாலியாவினுடைய ஜனாதிபதி ஹசன் ஷேக் முகமது துருக்கிக்கு விஜயம் செய்திருந்தார். ஏற்கனவே சோமாலியாவுக்கும் துருக்கிக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் திட்டமிடப்பட்டிருந்தன. இதற்கமைவாகவே சோமாலியாவினுடைய ஜனாதிபதி துருக்கிக்கு விஜயம் செய்து துரோகி அர்துகானை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். மேலும் இதன்போது நெட்டன்யாஹூ சோமாலிலாந்து பிரதேசத்தினை அங்கீகரித்திருப்பதனை நாங்கள் நிராகரிக்கின்றோம் என்றும் சோமாலிலாந்துக்கு எதிராக சோமாலியாவை வலுப்படுத்துவதற்கு எல்லாவிதமான உதவிகளை வழங்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றும் துரோகி அர்துகான் சோமாலியாவினுடைய ஜனாதிபதிக்கு உறுதியளித்துள்ளார். மேலும் சோமாலியாவுக்குள்ளே துருக்கி இராணுவ தளங்களை அமைக்கப் போவதாகவும் சோமாலியாவுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை வழங்கப் போவதாகவும் துருக்கியினுடைய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்தோடு இந்த சந்திப்புக்கு பின்பு சோமாலியாவினுடைய ஜனாதிபதி ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். சோமாலிலாந்திலே இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளோடு இஸ்ரேல் முக்கியமான 3 ஒப்பந்தங்களை முடித்துள்ளது. இதிலே முதலாவது சோமாலிலாந்து பிரதேசத்திலே பலஸ்தீனியர்களை குடியமர்த்துவதற்கான அனைத்து விதமான சம்மதத்தையும் வழங்கியுள்ளார்கள். இதற்கான ஒப்பந்தத்தையும் மேற்கொண்டுள்ளார்கள். இரண்டாவது சோமாலிலாந்தினுடைய கடற்கரை பிரதேசத்திலே மிகப்பெரிய இராணுவ தளத்தை அமைப்பதற்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மூன்றாவதாக சோமாலிலாந்து ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் ஒன்றிணைந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் திட்டங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்தும் என்றும் உறுதியளித்துள்ளது. இந்த 3 நிபந்தனைகளையும் உள்ளடக்கிய ஒப்பந்தங்களையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சோமாலிலாந்து பிரிவினைவாதிகளோடு மேற்கொண்டுள்ளது. மேலும் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்காகவும் நாங்கள் அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுப்போம். இதற்காக அனைத்து அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் எங்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என சோமாலியாவினுடைய ஜனாதிபதி ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அத்தோடு சோமாலிலாந்து பிரதேசத்திற்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தினர்களும் தொடர்ச்சியாக அனுமதிக்கப்படுகின்றார்கள். இதற்கமைவாக பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தினர்களும் சோமாலிலாந்து பிரதேசத்திற்குள்ளே களமிறங்கியுள்ளார்கள். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் அதிகளவான மொசாட் உளவாளிகள் சோமாலிலாந்து பிரதேசத்திற்குள்ளே முழுமையாக களமிறங்கியுள்ளார்கள். மேலும் இவை தொடர்பான புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அமெரிக்கா நைஜீரியாவிலே ISIS பயங்கரவாதிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்தது. இதற்கமைவாக நைஜீரியாவின் வடக்கு பிரதேசத்திலே ISIS பயங்கரவாதிகளை இலக்கு வைத்தும் பொக்கோ ஹராம் பயங்கரவாதிகளை இலக்கு வைத்தும் அமெரிக்கா உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதலிலே அதிகளவான ISIS பயங்கரவாதிகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் ISIS பயங்கரவாதிகளின் இராணுவ கட்டளை தளங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் நைஜீரியாவினுடைய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே நேரம் அமெரிக்காவினுடைய இந்த உச்ச வான்வழி தாக்குதல்களில் ISIS பயங்கரவாதிகளோடு எந்தவிதமான தொடர்பும் இல்லாத சம்பந்தப்படாத 3 கிராமங்களும் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. நைஜீரியாவின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 3 கிராமங்களை இலக்கு வைத்தும் அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் குறித்த கிராமங்களிலே ISIS பயங்கரவாதிகள் யாரும் இல்லை என்றும் ISIS பயங்கரவாதிகளோடு தொடர்பான எந்தவிதமான நடவடிக்கைகளும் குறித்த கிராமங்களுக்கு இல்லை என்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் குறித்த கிராமங்களை இலக்கு வைத்தும் அமெரிக்காவின் உச்ச வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் இவ்வாறு இலக்கு வைக்கப்பட்ட 3 கிராமங்களும் அதிகளவான இயற்கை கனிம வளங்கள் நிறைந்திருக்கக்கூடிய கிராமங்களாகும். அத்தோடு குறித்த கிராமங்களில் ISIS பயங்கரவாதிகளுக்கு எந்தவிதமான தொடர்புகளும் இல்லை என்று உறுதி செய்யப்பட்டதற்கு பின்பு குறித்த தாக்குதல் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் குறித்த பிரதேசத்திலே களமிறங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று மாலை சிரியாவின் ஹமா பிரதேசத்திலே ISIS பயங்கரவாத குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். எலப்போவுக்கும் ஹமாவுக்கும் இடைப்பட்ட பிரதேசத்திலே இருக்கக்கூடிய 2 சோதனை சாவடிகளிலேயே இந்த குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த குண்டு தாக்குதலில் ஜூலானியினுடைய STS படைப்பிரிவை சேர்ந்த 4 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த பயங்கரவாத குண்டு தாக்குதல் ஹமா பிரதேசத்திலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயத்தை இலக்கு வைத்தே திட்டமிடப்பட்டுள்ளது. கிறிஸ்தவ தேவாலயத்தில் புது வருட கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பயங்கரவாத தாக்குதலை மேற்கொள்வதற்காகவே இந்த ISIS பயங்கரவாதிகள் திட்டமிட்டுள்ளார்கள். மேலும் இதன்போது சோதனை சாவடிகளில் குறித்த பயங்கரவாதிகளும் வெடிமருந்துகளும் சிக்கிக் கொண்டதன் விளைவாகவே அந்த இடத்திலேயே வெடிக்கச் செய்துள்ளார்கள். இதனாலேயே சோதனை சாவடிகளில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் குறித்த பயங்கரவாத தாக்குதலிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகள் 6 மாதங்களுக்கு முன்பு எலப்போ பிரதேசத்திலே ஜூலான்
ஜூலானியின் படையோடு இணைந்து செயற்பட்டவர்கள் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அலப்போ பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜூலானியின் எஸ்டிஎஸ் படைப்பிரிவிலேயே இந்த ISIS பயங்கரவாதிகளும் இருந்துள்ளார்கள். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஜூலானியின் தக்ஃபீரி எஸ்டிஎஸ் பயங்கரவாத குழுவில் அவர்களுடைய தலைமை பயங்கரவாத குழுவான ISIS பயங்கரவாத குழுவை ஆதரிக்கக்கூடிய பல தக்ஃபீரி பயங்கரவாதிகள் காணப்படுகின்றார்கள். எனவே ஜூலானியின் அரசாங்கம் களமிறக்கிய படைப்பிரிவிலேயே இந்த பயங்கரவாதிகளும் இருந்துள்ளார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே ஜூலானியின் படைப்பிரிவில் இருக்கக்கூடிய தக்ஃபீரி பயங்கரவாதிகளினால் அவருடைய படைப்பிரிவை சேர்ந்த தக்ஃபீரி பயங்கரவாதிகளே கொல்லப்பட்டுள்ளார்கள். அடுத்து ஜூலானியின் அரசாங்கம் யமன் தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. சிரியாவினுடைய உள்துறை அமைச்சகத்தின் மூலமாகவே குறித்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் யமனுக்குள்ளே இருக்கக்கூடிய சவுதி அரேபிய ஆதரவு கூட்டுப்படைகளின் அரசாங்கத்திற்கே ஆதரவை வழங்குகின்றோம். அதே நேரம் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் சவுதி அரேபியாவோடு ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் யமனுக்குள்ளே ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். இராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மூலமாக இந்த முருகல் நிலைகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு யமனுக்குள்ளே யமனினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக சவுதி அரேபியாவினுடைய படைகளும் அமீரகத்தினுடைய படைகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என ஜூலானியினுடைய அரசாங்கம் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதாவது ஒரு அடிமை ஏனைய 2 அடிமைகளையும் ஒற்றுமையாக இருக்கும்படி அழைப்பு விடுத்துள்ளது. மேலும் இந்த அறிக்கையின் மூலமாக ஜூலானியின் அரசாங்கம் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான எதிர்ப்பையும் உறுதிப்படுத்தியுள்ளது. நாங்கள் சவுதி அரேபிய மற்றும் அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளுக்கே முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம் என்பதனை உறுதிப்படுத்தியுள்ளது. அடுத்து யமனினுடைய நிலைமைகள் உச்சக்கட்ட பதற்றத்திலேயே காணப்படுகின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைக்கு அமைவாக யமனினுடைய தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் பயங்கரவாத எதிர்ப்பு குழுவை சேர்ந்தவர்கள் வெளியேறியுள்ளார்கள். 100க்கும் குறைவான ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அதிகாரிகளும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் மாத்திரமே வெளியேறியுள்ளார்கள். மேலும் இவர்களோடு சேர்ந்து இவர்கள் பயன்படுத்திய இராணுவ தளவாடங்களையும் ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேற்றியுள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் நாங்கள் யமனிலிருந்து வெளியேறிவிட்டோம் என்பதனை காண்பிப்பதற்காகவே ஐக்கிய அரபு அமீரகம் அதனுடைய ஒரு சில படைகளை மாத்திரம் வெளியேற்றியுள்ளது. இவை தொடர்பாக நேற்றைய காணொளியிலும் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிகளவான கூலிப்படைகள் யமனின் தெற்கு பிரதேசத்தில் தான் இருக்கின்றன. உத்தியோகபூர்வமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவை மாத்திரமே ஐக்கிய அரபு அமீரகம் யமனுக்குள் இருந்து வெளியேற்றியுள்ளது. அத்தோடு நேற்று மாலை யமனின் தெற்கு இடைநிலை நிர்வாகத்தினுடைய கூட்டுப்படையான அமீரகத்தின் STC கூட்டுப்படையினுடைய தலைமை அதிகாரிகள் சவுதி அரேபியாவுக்கு எதிரான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். யமனின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இடைநிலை அரச படைகளான STC படைகளுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான மூலோபாய ஒருங்கிணைப்பு கூட்டமைப்பு ஒரு பொழுதும் முடிவுக்கு கொண்டு வரப்பட மாட்டாது. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் எங்களுக்கும் இடையிலான உறவானது மூலோபாய கூட்டணி உறவாகவே காணப்படுகின்றது. முக்கல்லா பிரதேசத்தை இலக்கு வைத்து சவுதி அரேபியா மேற்கொண்ட தாக்குதல்களை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுடைய படைகளை இலக்கு வைத்து மேற்கொண்ட தாக்குதல்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. நாங்கள் தெற்கு பிரதேசத்திலே எப்போதும் சுதந்திரமாகவே செயற்படுவோம். தெற்கு பிரதேசம் எங்களுக்கு சொந்தமான பிரதேசமாகும். நாங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்துடன் ஒன்றிணைந்து எங்களுடைய அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் தெற்கு பிரதேசத்திலே மேற்கொள்வோம். இவற்றை சவுதி அரேபியாவினால் ஒரு பொழுதும் தடுத்து நிறுத்த முடியாது. மேலும் நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு தயாராகவே இருக்கின்றோம். சவுதி அரேபியாவினுடைய கோரிக்கைகளை ஒரு பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. தெற்கு பிரதேசம் ஒரு சுதந்திர பிரதேசமாகவும் சுதந்திர நாடாகவுமே இருக்கும் என அமீரகத்தினுடைய STC கூட்டுப்படைகள் அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு நேற்றிரவு சவுதி அரேபியா STC கூட்டுப்படை தலைவர்களுக்கு செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளது. நீங்கள் இதற்கு பிறகு எங்களோடு இணைந்து கொள்ள முடியும். நாங்கள் உங்களுக்கான பேச்சுவார்த்தை கதவுகளை திறந்தே வைத்திருக்கின்றோம். யமனுடைய தெற்கு பிரதேசத்தை நாங்கள் ஒன்றிணைந்து ஆட்சி செய்வோம். பேச்சுவார்த்தைகள் மூலமாக நாங்கள் முடிவுகளை எடுத்து யமனை ஒருங்கிணைப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வோம் என சவுதி அரேபியா செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளது. இருப்பினும் இதற்கு STC கூட்டுப்படையினுடைய தளபதிகள் மறுப்பு தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு குறித்த வரைபடத்திலே 2 சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீல நிற பிரதேசங்களும் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூட்டுப்படைகளினால் கைப்பற்றப்பட்ட பிரதேசங்களாகும். மேலும் இந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அமீரகத்தின் கூட்டுப்படைகள் தற்போது பின்வாங்கி வருவதாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அறிக்கைக்கு பின்பு இவர்கள் குறித்த பகுதியிலிருந்து வெளியேறி வருவதாகவும் அமீரகத்தின் STC கூட்டுப்படைகள் குறித்த பிரதேசங்களை மீண்டும் சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படைகளிடத்தில் ஒப்படைத்து வருவதாகவும் அதிகளவான சவுதி அரேபிய ஊடகங்களும் சவுதி அரேபிய ஆதரவு
ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. ஆனால் களத்தினுடைய உண்மையான யதார்த்த நிலைமை அவ்வாறல்ல. குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமீரகத்தினுடைய STC கூட்டுப்படைகள் பின்வாங்கவில்லை. தற்போது அதிகளவான படைகளையும் கூலிப்படைகளையும் STC படைப்பிரிவு குறித்த பகுதியில் நிலைநிறுத்தி வருகின்றது. யமனினுடைய தெற்கு பிரதேசத்தையும் கைப்பற்றிய பிரதேசத்தையும் தனியான சுதந்திர நாடாக அறிவிப்பதற்காக STC கூட்டுப்படைகள் அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றன. எனவே இதன் விளைவாக குறித்த பிரதேசத்தினை ஒப்படைப்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை. மேலும் இதற்கு சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் தாக்குதல்களை ஆரம்பித்தால் அதற்கான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். எனவே இந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு நோக்கும் போது இன்னும் ஓரிரண்டு நாட்களுக்குள் அல்லது இன்னும் ஓரிரண்டு வாரத்திற்குள் யமனின் மத்திய மற்றும் கிழக்கு பிரதேசத்திலே சவுதி அரேபிய மற்றும் அமீரக படைகளுக்கு இடையிலான மோதல்கள் விரிவடையும். இரண்டு அடிமைகளுக்கு இடையிலான மோதல்களும் உச்சக்கட்டத்தை அடையும். அதே நேரம் யமன் ஹவுதி இராணுவத்தினர் அவர்களுடைய எல்லை பிரதேசங்களை தயார் நிலையில் வைத்துள்ளார்கள். இந்த இரண்டு அடிமைகளும் எந்நேரத்திலும் தரைவழி தாக்குதல்களை யமன் ஹவுதிகளுக்கு எதிராக ஆரம்பிக்கலாம். எனவே இதற்கமைவாக யமன் ஹவுதி இராணுவத்தினர் எல்லை பிரதேசத்தில் அதிகளவான அணிதிரட்டல்களையும் மேற்கொண்டு அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களுக்கு தயாராகவே இருக்கின்றார்கள். இன்றைய புதுவருட தினத்தை கொண்டாடுவதற்காக புளோரிடாவில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகையில் டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் சந்தித்திருந்தார்கள். மேலும் இவர்களுக்கு இடையிலான இந்த ஒன்று கூடலை காதல் விருந்து என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தன. மேலும் இரண்டு காதலர்களும் ஒன்று சேர்ந்து இந்த புதுவருட தினத்தை கொண்டாடி இருக்கக்கூடிய காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான அனுமதியை டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாகுவுக்கு வழங்கியுள்ளார். ஈரானினுடைய ஏவுகணை திறன்கள் அச்சுறுத்தலாக இருக்கின்றது என்பதனையும் ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை நாங்கள் முழுமையாக முடக்குவோம் என்பதனையும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். மேலும் டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இடையிலான கலந்துரையாடல்களில் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான திகதி குறிக்கப்படவில்லை என்றும் விரைவில் இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் எக்ஸியோஸ் ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. ஆனால் உண்மையில் டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இடையிலான சந்திப்பின் போது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதலை மேற்கொள்வதற்கான திகதி குறிக்கப்பட்டு விட்டது. ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான அனைத்து திட்டங்களையும் இவர்கள் முழுமையாக வகுத்து விட்டார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் இவை தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய எதிர்க்கட்சி தலைவர்களில் ஒருவரான பென்னி கான்ஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் விரைவில் ஆரம்பிக்கப்படும். ஈரானை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலமாகவும் ஈரானிய அரசாங்கத்தை வீழ்த்துவதன் மூலமாகவுமே இஸ்ரேலின் எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும். மேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு பின்பு ஈரானை முடிவுக்கு கொண்டு வந்ததற்கு பின்பு நெட்டன்யாகு இஸ்ரேலில் அவசரமாக தேர்தலை நடத்த வேண்டும். இவ்வாறு நெட்டன்யாகு தேர்தலை நடத்துவாராக இருந்தால் நாங்கள் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர்களில் ஒருவரான பென்னி கான்ஸ் தெரிவித்துள்ளார். அதாவது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சிகளும் நெட்டன்யாகுவுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளன. அத்தோடு ஈரானிய ஹேக்கர்ஸ் குழுக்களுடைய சைபர் தாக்குதல்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் பிரதமர் நஃப்டல் பெனட் ஈரானிய மக்களிடத்திலே கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். ஈரானிய மக்களே, நாங்கள் உங்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம். கடந்த காலத்தில் நீங்கள் பல வெற்றிகளை அடைந்துள்ளீர்கள். இதே போன்று நீங்கள் எதிர்காலத்திலும் பல வெற்றிகளை அடைந்து கொள்வீர்கள். மேலும் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டுமாக இருந்தால், உங்களுடைய எதிர்காலம் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால், நீங்கள் தற்போதைய ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக உச்சார் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ளுங்கள். அனைத்து ஈரானிய மக்களும் வீதிகளில் களமிறங்கி ஈரானிய அரசாங்கத்தினை துடை தெரியுங்கள். இதன் மூலமே உங்களுக்கான சுதந்திரத்தினை பெற்றுக்கொள்ள முடியும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய முன்னாள் பிரதமர் தெரிவித்துள்ளார். அதே போன்று அமெரிக்க தலைமைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளும் மொசாட் உளவு பிரிவும் ஈரானிய மக்களிடத்திலே கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. ஈரானிய மக்கள் அணிதிரண்டு ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக செயற்பட வேண்டும். நாங்கள் உங்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம். இதன் மூலமே உங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும் என மொசாட் உளவு பிரிவு உட்பட அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் அறிக்கைகளையும் கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார்கள். அத்தோடு ஈரானுக்குள்ளே அமைதியான ஆர்ப்பாட்டங்கள் தொடர்கின்றன. ஈரானினுடைய பணவீக்கத்தை எதிர்த்தும் அரசாங்கத்தினுடைய ஊழல் அரசியல்வாதிகளை எதிர்த்தும் ஈரானிய வியாபாரிகளும் தொழிற்சங்க உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து அமைதியான ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்கின்றார்கள். மேலும் மேற்குலக முகவர்களும் கைக்கூலிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உளவாளிகளும் இந்த அமைதியான ஆர்ப்பாட்டங்களை ஹைஜெக் செய்து திசை திருப்பி வன்முறை ஆர்ப்பாட்டங்களாக மாற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள். இருப்பினும் இவர்களுடைய இந்த சூழ்ச்சி திட்டங்களை வெற்றி கொள்வதற்காக ஈரானிய அரசாங்கம் தரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்
மேற்கொண்டிருந்தது. இவை தொடர்பாக நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இவ்வாறு இவர்களுடைய சூழ்ச்சி திட்டங்கள் தோல்வியடைந்ததன் விளைவாக நேற்றைய தினம் வன்முறை ஆர்ப்பாட்டங்களை அதிகரித்துள்ளார்கள். அதிகளவான அமைதி ஆர்ப்பாட்டங்களில் ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் கொடியே பயன்படுத்தப்பட்டது. பஹ்லவியினுடைய ஆட்சி காலத்தின் போது பயன்படுத்தப்பட்ட ஈரானிய கொடியை அதிகளவான ஈரானிய மக்கள் ஓரம் கட்டிவிட்டார்கள். இதனால் கோபமடைந்த ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய மேற்குலக கைக்கூலிகளும் வன்முறை ஆர்ப்பாட்டங்களை அதிகரித்துள்ளார்கள். இதற்கமைவாக நேற்றைய தினம் ஈரானினுடைய ஃபரஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய அரச கட்டிடம் ஒன்றை இலக்கு வைத்து வன்முறையாளர்கள் கொள்ளை கும்பல்கள் சில தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளன. குறித்த அரச கட்டிடத்திற்குள்ளே இருக்கக்கூடிய வெடிமருந்துகளையும் ஆயுதங்களையும் கைப்பற்றுவதற்கே முயற்சி செய்துள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஈரானிய பாதுகாப்பு படையினர் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள். அதே போன்று இன்னும் ஒரு பிரதேசத்திலே பசிச் படைப்பிரிவை இலக்கு வைத்து இந்த கொள்ளை கும்பல்கள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதல்களிலே 23 வயதுடைய பசிச் படை வீரர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். அத்தோடு ஈரானின் அரக் பிரதேசத்திலே ஈரானிய பாதுகாப்பு படை வீரர் ஒருவருக்கு எதிராக தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இவை தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். எனவே இந்த வன்முறை தாக்குதல்களை ஈரானுக்குள் அதிகரிப்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் மேற்கத்திய முகவர்களும் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். அதே போன்று இந்த வன்முறை நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ஈரானிய பாதுகாப்பு படையினரும் மேற்கொண்டு வருகின்றார்கள். தற்போது ஈரானுக்குள்ளே நிலவக்கூடிய வன்முறை ஆர்ப்பாட்டங்கள் அவ்வளவு வீரியமான ஆர்ப்பாட்டங்களாக இருக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. 2020 ஆண்டு 2022 ஆண்டு ஈரானுக்குள்ளே நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களுடைய காணொலிகளையே தற்போது அதிகளவான சமூக ஊடக வலைத்தளங்களில் பகிரப்படுகின்றன. AI மூலமாக வடிவமைக்கப்பட்ட காணொலிகளும் சமூக ஊடக வலைத்தளங்களில் பதிவிடப்படுகின்றன. இதன் மூலமாக சர்வதேச ரீதியில் ஈரானுக்குள்ளே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் வன்முறை வெடித்திருப்பதாகவுமே பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் உண்மையில் நிலைமைகள் அனைத்தும் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது என ஈரானிய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.